நான் விஜயராகவன். கடந்த 9 வருடங்களாக இந்த அர்ச்சகராக பணியாற்றுகிறேன். இந்த கோவிலின் மிகப்பெரிய விசேஷம் என்னவென்றால், இங்குள்ள ஆஞ்சநேயர் பஞ்சமுகத்துடன் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். வராக, நரசிம்மர், ஹயக்ரீவர், கருடன் இந்த பெருமாள் மூர்த்திகளோடு ஆஞ்சநேயர் பிரதானமாக அபயகஸ்தம், எல்லோருக்கும் அவர்கள் வேண்டும் வரங்களை அள்ளித்தரக்கூடிய சக்தி படைத்தவர். இங்கு மாதந்தோறும் மட்டத்தேங்காய் கட்டி பிரார்த்தனை செய்து மக்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். இந்த கோவிலின் இன்னொரு சிறப்பம்சம், இந்த பஞ்சமூர்த்திகளும் எல்லோரும் தரிசனம் செய்ய முடியும். பல கோவில்களில் பஞ்சமூர்த்திகள் பார்க்கும்பொழுது ஒன்று ஆகாயத்தை நோக்கி இருக்கும். இங்கு அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் நேரடி தரிசனம், எல்லா மூர்த்திகளுமே. அதனால் இங்கு இவருடைய சக்தி மிகவும் அதிகமாக பக்தர்களுக்கு வாய் வழங்குகிறார். அவர்கள் கேட்ட வரங்களை அள்ளி தருகிறார். இங்கே பல உற்சவங்கள் நடைபெறுகின்றன. அனுமன் ஜெயந்தி, ஸ்ரீராம நவமி, கிருஷ்ண ஜெயந்தி என்று பல உற்சவங்கள் வருடந்தோறும் சிறப்பாக நடைபெறுகின்றன. இங்கு உள்ள மக்கள் அனைவரும் வெளியூர்களிலிருந்தும் வந்து அவர்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். இது மேலும் மேலும் இன்னும் சீராக வளர்ந்து கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதற்கும் எல்லோரும் பக்தர்கள் வந்திருந்து அனுகூலம் செய்யாது பார்க்கிறார். 6வது முதல் விஞ்ஞாபனம். இங்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவிலிருந்து கௌரிவாக்கத்திலிருந்து பேசுகின்றேன். இங்கு பஞ்சமுக சுவாமி பஞ்சசக்தியா இங்கு சுவாமி எழுந்திருக்கார். பஞ்சசக்தி எப்படி வந்ததுன்றது புராணத்தில் ஒரு வரலாறு இருக்கிறது. ராமாயண யுத்த காலத்தில் ராவணன் வதத்திற்கு முதல் நாள் ராவணனுடைய தம்பி மகிராவணன் இருந்ததாகவும், அவன் ராமலட்சுமணரை கவர்ந்து போய் பாதாள லோகத்தில் வைத்து கொண்டதாகவும், இதை அறிந்த விபீஷணன் அனுமாரிடம் முறையிட்டு அவர்களை காப்பாற்றுவதற்கு உன்னால் தான் முடியும், உன்னுடைய சக்தி மட்டும் போராது, பரமசிவனை பிரார்த்தனை செய்து கொண்டு மேலும் சில சக்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னதாகவும், அதன்படியே ஆஞ்சநேயர் பரமசிவனை உபாசித்து கருடனுடைய வேகத்திற்காக கருடனையும், வராகனுடைய அனுகிரகத்தினால் பூமியை பிளந்து கொண்டு பாதாளலோகம் செல்வதற்கும், நிருசிம்மனுடைய சக்தியினால அவனுடைய வதத்தை படுவதற்கும், இவை எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்வதற்காக ஹயக்ரீவருடைய உபாசனம் செய்து ஞானத்தை பெற்று நல்லபடியாக காரியம் நிறைவேற்றி ராமலட்சுமணரை காப்பாற்றினதாக புராண வரலாறு சொல்கின்றது. இதன்படி ஹயக்ரீவர், வராகர், நரசிம்மன், பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி சக்தியாக இருக்கிறதுனால படிப்பு, உத்தியோகம், வியாபாரம், திடதேக ஆயுள் ஆரோக்கியம், தம்பதி அந்யோன்யம், விவாக பிராப்தி, புத்திர சந்தானம் எல்லாவற்றுக்கும் பெருமாளை நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பெருமாளுக்காக பிரார்த்தனை செய்து நீங்கள் உங்களால் முடிந்தவற்றை செய்யலாம். இதில் ஒரு விசேஷம், பெருமாளுடைய விசேஷத்திற்காக பௌர்ணமி தினத்தன்றும் அமாவாசை தினத்தன்றும் மட்டை தேங்காய் பெருமாளிடம் வைத்து பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணி அதை இந்த திருக்கோவிலின் மேலே கட்டி 3 அமாவாசை 3 பௌர்ணமி கட்டினால் அவளுடைய விருப்பம் நிறைவேறும் என்பது பிரத்யட்சமான உண்மை. இதை நேற்று கூட நாங்கள் 2 சம்பவத்தில் உணர்ந்து கொண்டோம். அது மாதிரி இந்த பெருமாளுடைய சக்தி அந்த மாதிரி இருக்கிறது. இதற்கு இன்னொரு புராண வரலாறும் இருக்கிறது. சூரியனுடைய தசை நம்மளுடைய ஜாதகத்தில் மிக மோசமாக இருக்கிற பட்சத்தில் அமாவாசை தினத்தன்று இந்த மட்டத்தேங்காய் கட்டும்போது சூரிய தசை ப்ராப்ளங்கள், அதாவது ப்ராப்ளங்கள் அது நிறைவேறும் என்பது ஐதீகம். இன்னொன்று, சந்திர திசையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால், ஏதாவது சங்கடங்கள் இருந்தால் அதற்காக பௌர்ணமி தினத்தன்று மட்டத்தேங்காய் கட்டி அதை நிவர்த்தி பண்ணி கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட மிக உயர்ந்த பிரார்த்தனை ஸ்தலமாக இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவில் கௌரிவாக்கத்தில் மிகவும் அருமையாக விசேஷமாக சுவாமி காட்சி தருகின்றார். இந்த பெருமாளுக்கு உபதெய்வங்களாக சக்கரத்தாழ்வார், நிருசிம்மன், சீதா சமேத ராமச்சந்திர பெருமாள் எல்லாரும் இங்கே எழுத்துக்கார். அதனால் இங்கே ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் ராமருக்கு ஊஞ்சல் உற்சவமும் சகஸ்ரநாம பாராயணமும் விசேஷமாக நடைபெறுகிறது.
சுவாதிக்கும் சித்தா நட்சத்திர சித்திரை திருநாளுக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் நரசிம்மனுக்கும் விசேஷ அபிஷேகம் நடக்கிறது. அதே மாதிரி அமாவாசை தினத்தன்று மூலவருக்கும் விசேஷமாக அபிஷேகம் நடக்கிறது. இப்பேற்பட்ட உன்னதமான பிரார்த்தனை மூர்த்தியான பஞ்சமுக சுவாமியை எல்லா பக்தர்களும் வந்திருந்து அனுபவித்து அனுகிரகம் பெறுமாறு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நமஸ்தே.